வெல்கம் டு யுவர் ஃப்ரெண்ட் ரமேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு கருவிருந்தில் வந்து என்னென்ன ஐட்டம் வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வாழை இலையில வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு விருந்தாக இருந்தாலும் சரி, நமக்கு அந்த வாழை இலையில சாப்பிடும்போது தான் அந்த விருந்தோட ஒரு இதுவே வந்து நமக்கு டேஸ்ட்டே வந்து கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் எப்போவுமே. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 ஐட்டம் வச்சுட்டாங்க. எக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி ஃப்ரை வந்து செம்ம கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஃபேவரட்டான எனக்கு ஒரு டிஷ்ஷுனா நெத்திலி ஃப்ரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கரா மீனும் வந்து நமக்கு ரொம்ப அருமையாக ஃப்ரை ஆகிருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு சங்கரா மீன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எறா தொக்கு ஒன்று கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணியிருந்தாங்க. இப்போ வச்சுருக்கிறது வந்து நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்வீட் பக்கத்தில், அதுவும் ஒரு சிக்கன் வெரைட்டி தான். ஆனால் பேரே வந்து வித்தியாசமான பேர். அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன். பேரே ரொம்ப புதுசாக இருக்குல்ல, அது எங்களுக்கும் ஒரு புதுசாக அனுபவமாக இருந்துச்சு ஜப்பான் சிக்கன் அப்படின்ட்டு. அதோடய ப்ரிப்பரேஷன் வந்து நான் இன்னொரு தனி வீடியோவில் போடுறேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது வந்து ஒரு மாதிரி கிரேவின்னு சொல்ல முடியாது, ட்ரைன்னு சொல்ல முடியாது, ஒரு செம்மி கிரேவி மாதிரி நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து எப்போவுமே காரமாக சாப்பிட்டு தான் பழகியிருக்கோம். பட் இந்த சிக்கன் வந்து காரமே இருக்காது. ஆனால் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. தித்திப்பும் கிடையாது, காரமும் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருக்கிறது எறா தொக்கு ஒன்று ஐட்டம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கிரேவி கலந்த மாதிரி எறா தொக்கு ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எறா தொக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஐட்டமாக வச்சுருந்தாங்க எறா தொக்கு ஒன்று. பிரியாணி எவ்வளோ ஸ்மெல் அருமையாக இருந்துச்சு பிரியாணி. ஸோ இது எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரியாணிக்கு வந்து செம்ம ஃபேமஸான ஒரு இடத்துலேருந்து இந்த பிரியாணி வந்துச்சு. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பிரியாணி சாப்பிட்றோம். செம்மையாக அருமையாக பண்ணியிருந்தாங்க அந்த பிரியாணி. ஸோ திருப்பி இந்த பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை எங்களுக்குள்ளே வர்றதுக்கு காரணமே இந்த பிரியாணி தான். பிரியாணிக்கு வந்து ஒரு 2 விதமான ரைத்தா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அன்லிமிட்டடாக சாப்பிட்டோம். ஸோ எப்படி சொல்கிறது, இதுக்கு லெமன் சோடா, கடைசியாக வந்து லெமன் சோடா, இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து சூப்பு, வெஜிடேரியன் சூப்பு. ஸோ எல்லாமே ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். கடைசியில் வச்சது பார்த்திங்களா வஞ்சர மீன். ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டாக இருந்துச்சு. வஞ்சர மீனும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனியன் ரைத்தா. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நாங்கள் அதிகமாக சாப்பிடாதது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டு தான். அதுதான் சாப்பிட முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.